ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் நான் இன்னைக்கு 100 கிராம்ஸ் பென்னே இந்த வெரைட்டி பாஸ்தா எடுத்திருக்கேன். அது கூடவே பூண்டு 4 பல், மஷ்ரூம் 2, உருளைக்கிழங்கு 1, கேரட் 1, குடைமிளகாய் 1, வெண்ணெய் 50 கிராம், பால் 500 ml, மைதா 3 டேபிள் ஸ்பூன், dried herbs 1 டேபிள் ஸ்பூன், parsley 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி flakes தேவையான அளவு, சீஸ் தேவையான அளவு, இது ஆப்ஷனல் தான், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. நம்ம இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல இந்த பாஸ்தாவை குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த பாஸ்தாவை அதில் சேர்க்கணும். தண்ணி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்பதான் அந்த பாஸ்தா ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா பிரிஞ்சு வரும். நம்ம இப்போ இது எல்லாமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாஸ்தாவை 80% குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ண போறேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த பாஸ்தா இந்த அளவுக்கு குக் ஆனா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த பாஸ்தாவை ஃபில்டர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல நம்ம கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்றேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இந்த மாதிரி இட்டாலியன் ரெசிபிஸ் பண்ணும்போது நீங்கள் ஆலிவ் ஆயிலில் செஞ்சீங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம அதில் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். இது ஒரு 1 மினிட் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் இதில் ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு வேக கொஞ்சம் லேட் ஆகும், அதனால நான் இதை முதல்ல சேர்க்குறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த காய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு. அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த கேரட் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இது கூட மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ப்ரௌன் மஷ்ரூம் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த வெரைட்டி மஷ்ரூம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கேப்சிகமையும் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஒரு 1 மினிட் இந்த மாதிரி வதங்கினா போதும். கேப்சிகமும் நல்லா வதங்கிடுச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காயெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒயிட் சாஸ் பண்றதுக்கு இன்னொரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மைதாவையும் பட்டரையும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நமக்கு இதோட கலர் மாறக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 500 ml பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் 300 ml மட்டும் இப்போ சேர்க்குறேன். மீதி பாலை நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பாலை இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கூடவே இந்த சாஸ்க்கு தேவையான அளவுக்கு
உப்பு சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரைட் ஹர்ப்ஸ், காரத்துக்கு தேவையான அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அது கூடவே கொஞ்சம் பார்ஸ்லியும் சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த ட்ரைட் ஹர்ப்ஸ் பார்ஸ்லிலாம் ஸ்டோர்ஸ்ல ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்ம இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையுமே ஒரு 2 to 3 minutes நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த பால் நமக்கு நல்லா க்ரீமியாக மாறிட்டே வரும். இப்போ இந்த பால் நமக்கு நல்லா க்ரீமியாக மாறிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த சாஸோட ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த ஒயிட் சாஸ் நல்லா க்ரீமியாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டேஜில் இந்த மீதி பாலை நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் ஃபஸ்ட்டே கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு இருக்கிற அந்த பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 minutes நம்ம இதை குக் பண்ணால் போதும். இப்போ இந்த பாஸ்தா நல்லா அந்த க்ரீமோட பிளெண்ட் ஆயிடுச்சு. நான் இங்கே கொஞ்சம் ஒயிட் செடர் சீஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன வெரைட்டி சீஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சீஸ் ஆப்ஷனல் தான். இந்த சீஸ் சேர்க்கலனா கூட இந்த பாஸ்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். பாஸ்தா நல்ல க்ரீமியாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்மளோட க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அபிசூர்யாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.